வாரிசு துணிவு படத்தோட 10வது நாள் வசூல் 2 படத்தில் எந்த படம் வந்து லாபம் இதுவரையும் எடுத்திருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து லாபம் எடுத்திருக்கு, எந்தெந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இல்லாமல் துணிவு படத்தை இன்னும் அஜித் சார் பார்க்கல. வினோத் சாருக்கு, டைரக்டர் வினோத் சாருக்கு தேட்டருக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை, தேட்டருக்கு போய் அந்த பார்க்குற பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து வினோத் சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட தொடர்ந்து ஒரு நண்பர் வந்து கேட்டுட்டு இருந்தார், ப்ரோ இந்த மூவி படத்தோட கலெக்ஷனை போடுங்க ப்ரோன்னு. ஸோ தனுஷ் அவர்களோட ஹிந்தி படம், டைரக்ட் ஹிந்தி படமான, அதாவது முதல் ஹிந்தி படமான ராஞ்சனா, அதாவது தமிழில் அம்பிகாபதி, அந்த படத்தோட வசூல் அன்றைக்கி 2013 எவ்வளோ வசூல் எடுத்திருக்கு, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, தமிழ்நாட்டு வசூல் எவ்வளோ, இந்தியா முழுக்க வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அது இல்லாமல் வால்டர் வீரையா படத்தோட கலெக்ஷன், வீரசிம்ம ரெட்டி படத்தோட கலெக்ஷனை பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு படம் துணிவு படத்தோட வசூல், அதோட லாபம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி துணிவு படத்தை இன்னும் தல அஜித் அவர்கள் பார்க்கல அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். அந்த டைரக்டருக்கு தேட்டர் பக்கம் போகிறதே பழக்கம் இல்லை, அது வந்து அவருக்கு அறவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த 1 மணி ஷோக்கு 4 மணி ஷோக்கெலாம் போய் நின்னீங்களே, நீங்கள் சொல்லுங்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நான் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு டிஃபன் கடை வச்சுருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒன்று, இப்போ ஒரு கடைக்காரர் வந்து நான் வந்து ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், பிஸ்கெட் வந்து எனக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த பிஸ்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் என்னோட கஸ்டமருக்கு, என்னோட கன்சியூமருக்கு அந்த ப்ராடக்டை, என்னோட ஆடியன்ஸுக்கு அந்த ப்ராடக்டை, என்னோட ஃபேன்ஸுக்கு அந்த ப்ராடக்டை நான் எப்படி வந்து டெலிவர் பண்ணணுன்னு ஒன்று இருக்குல்ல, எப்படி அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை தவறிட்டாரோ தல அஜித் அவர்கள் அப்படிங்கிறத ஒரு வருத்தமாகவே நான் இதை சொல்கிறேன். வருத்தம் தான் இது, எனக்கு கோபம்லாம் கிடையாது, வருத்தமாகவே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ தல அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது தமிழ்நாட்டில். ஓப்பனாகவே சொல்லலாம், ஓப்பனிங் கிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வந்து மேபி இதுக்கு வந்து தளபதி விஜய் ரசிகர்கள் அவர்கள்லாம் கோவப்படலாம், ஆனாலுமே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வலிமை 36.5 crore அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓப்பனிங் கலெக்ஷன். ஸோ ஓப்பனிங் அவர் தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு, ஓப்பனிங் டே. அதுக்கப்புறம் அந்த படங்களோட விமர்சனத்தை வச்சு அடுத்த நாள் டவுன் ஆகுதா அப்பாவுதாங்கிறதுலாம் அந்த படங்களோட விமர்சனத்தை வச்சு. ஆனால் ஓப்பனிங் கிங் அப்படிங்கிறவர் தல அஜித். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும், அதுவும் பச்சை குத்திக்கிற அளவுக்கு, பெரிய பெரிய காசு செலவு பண்ணி பேனர் வைக்கிற அளவுக்கு, வீட்டில் காசு கேட்டால் தரலைன்னா மிரட்டுற அளவுக்கு, அவங்க அப்பா அம்மாவை மிரட்டுற அளவுக்கு, டிக்கெட்டு எடுத்து தேட்டருக்குள்ளே விடலை அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர்களுக்காக இந்த நடிகர் தல அஜித் அப்படிங்கிற இந்த நடிகர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை கூட எப்படி இருக்குது, நான் என் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய இந்த படத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கூட அந்த ஃபைனல் அவுட்புட்டை கூட பார்க்காம அவர் இதுவரையும் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப வேதனை அளிக்கிறது. அதுவும் அந்த படத்தோட டைரக்டரு இந்த படத்தை தேட்டரில் போய் இதுவரையும் தேட்டருக்கே போனதில்லை, அவர் தேட்டரில் போய் பார்க்கலாம். அவருக்கு அந்த ஃபைனல் அவுட்புட்டு மிக்ஸ்லாம் வச்சு அவங்க பார்ப்பாங்களாம், அதில் தான் பார்ப்பாங்களாம், அதில் தான் நல்லா குவாலிட்டியாக இருக்குமா, வேறு எங்கேயாவது போனால் நல்லா இருக்காதான். ஸோ இதை நான் சொல்லலை, அந்த துணிவு படத்தோட தல அஜித் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர் வினோத் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நடிகருக்கு எதிராக பேசுகிறேன், ஒரு நடிகரோட ரசிகர்களை வேண்டும்னே தாக்குறதுக்காக பேசுகிறேன், இன்னொரு நடிகரை தூக்கி வச்சதுக்கு பேசுகிறதுக்காக பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஒரு ப்ராடக்ட்டு என்னோட கோடி ரசிகர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதில் நான் நடிச்சிருக்கேன், நல்லாவே நடிச்சிருக்கீங்க, நல்லாவே சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கீங்க, நல்லா இருக்குது, உங்களோட கருத்து அந்த படத்தில் சூப்பராக இருக்குது, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒரு வாட்டி அந்த பிரியாணி நல்லா தான் இருக்கும், அந்த மாஸ்டர் செஞ்சது, இருந்தாலும் என் கடைக்கு ஒரு 100 பேர் வருவான். அந்த 100 பேர் எப்படி அந்த பிரியாணியை வந்து டேஸ்ட் பண்ணுறான், அந்த பிரியாணி வந்து அவன் சாப்பிட போகிறான், அதுக்கு முன்னாடி அதில் உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கா, சிக்கன் வெந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓனராக இல்லை ஒரு மாஸ்டராக அட்லீஸ்ட்டு அந்த கடையில் வேலை பார்க்குற ஒரு பையனாவுக்காவது அது இருக்கணும்ல.
அந்த ஒரு சின்ன ஒரு பேசிக் விஷயம் கூட இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வேதனை அளிக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு இதில் வந்து வன்மத்தை கக்காமல், இதில் வந்து உனக்கு என்ன, அவருக்கு வேணும்னா பார்ப்பாரு, வேணான்னா விட்டுருவார், உனக்கு என்ன உன் பொழப்ப போய் பாடுறா அப்படிலாம் கேட்காம இதுக்கு உங்களால் கண்ணியமான முறையில் பதில் சொல்ல முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். ஸோ அந்த கண்ணியமான பதில்களுக்கு தல அஜித் ரசிகர்கள் அவர்களே வந்து நிறையா கண்ணியமான ரசிகர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த கண்ணியமான பதிலுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ரிப்ளைக்கு பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் கூட அதுக்கான ரிப்ளையை கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். ஆனால் அவங்களோட கண்ணியமான பதில் எனக்கு வேணும். இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுல. ஸோ முதல்ல இந்த ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சக மனுஷன் தானே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி ஒப்பீனியன் இருக்கும்ல. ஸோ அதை சொல்லுங்கள். இல்லை இது சொல்லிட்டா நான் வந்து இந்த இடத்துல வந்து என் தலையை வந்து டவுன் பண்ணிடுவேன், என் தளபதி வந்து டவுன் ஆகிடுவார் அப்படிங்கிறத தாண்டி உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ வாரிசு, துணிவு, வால்டர் வீரையா, வீரசிம்ம ரெட்டி இந்த படங்களோட கலெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ வால்டர் வீரையா படத்தோட டே 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 6,20,00,000, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 7,85,00,000. வால்டர் வீரையா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 135 கோடி, வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 175,10,00,000. ஸோ உண்மையிலே இந்த படம் ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த சாட்டர்டே சண்டே நல்ல வசூல் எடுக்க போகுது. வீரசிம்மா ரெட்டி டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1,35,00,000, வேர்ல்டு வைடு 1,75,00,000. ஸோ வீரசிம்ம ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 97,35,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 110,40,00,000. இந்த படம் 150 கோடிக்கு மேலே போனால் தான் இந்த படம் வந்து ஒரு ஹிட் அப்படிங்கிற வெர்டிக்டை வந்து பெற முடியும். ஸோ வாரிசு படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3,40,00,000, கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 லட்சம், டோட்டலாக வந்து 5,70,00,000 இந்தியா முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 2,45,00,000, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 7,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது டபுள் டிஜிட் போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரியே இந்த 10ஆம் படம் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது வந்து தமிழ்நாட்டில் எந்த விதத்துலையுமே வாரிசு துணிவு படத்தோட கலெக்ஷனை பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 166 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியா முழுக்க இது வரையும். ஓவர்சீஸில் 72,45,00,000. ஸோ வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 237,50,00,000. ஸோ இப்போ வாரிசு படம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு நல்ல லாபத்தை எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படம் ஒரு 130-140 கோடியை வந்து தமிழ்நாட்டில் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல வசூல். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல பெரிய நம்பரே வந்து ஷேராக எடுக்கும். 120 கோடி பண்ணாலே போதுங்க. ஸோ அதுக்கடுத்த கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் தாங்க 8 கோடி கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இந்த படம் வந்து இப்போ தான் 10 கோடி வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து இன்னும் ஒரு பெட்ரு பர்ஃபார்ம் பண்ணணும் கேரளாவை பொறுத்தவரையும். அதுக்கடுத்ததான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 11,40,00,000 சொன்னேன்ல, ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் ஹிந்தி லாங்குவேஜ்லேயும். ஆந்திரா தெலுங்கானாலையுமே ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. ஆனால் பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து ஷேர் மட்டுமே 30-40 கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இன்னும் கலெக்ஷனே அவ்வளோ வரல. ஸோ ஆனாலுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் போய்கிட்டு இருக்குது. 2 சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகி கூட தெலுங்கானாவில். ஸோ டோட்டலாக வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிறையா யூஎஸ்ஏவை பார்த்துக்கலாம், அப்புறம் கனடாவில், அப்புறம் மலேசியாவிலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. நிறையா இதில் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. ஸோ வாரிசு ஓவர்சீஸை பொறுத்தவரையும் அதே மாதிரியே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கர்நாடகாவை பொறுத்தவரையும் ஒரு நல்ல வசூல் திரைப்படமாக இப்போ 10வது நாள்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ துணிவு படத்தோட 9வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2.5 கோடி, கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 லட்சம், டோட்டலாக வந்து 3,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,80,00,000. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 4,95,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ துணிவு படமுமே நிறைய இடத்துல வந்து பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு, அப்புறம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. மீதி வந்து கேரளாலேயும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலையும் தான் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே சாட்டர்டே சண்டே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதுவும் பிரேக் ஈவன் பண்ணிச்சா ப்ராஃபிட் அடிச்சா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஓவர்சீஸில் இந்த படமுமே ஒரு நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல
வசூல். ஸோ இந்தியா முழுக்க டோட்டலாக 120 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 50 கோடியே 80 லட்சம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 171 கோடியே 50 லட்சம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்குள்ளே இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு 200 crore வந்து கிராஸ் பண்ணிவிடும். ஸோ அப்புறம் நேற்று வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வசூல் இந்த மாதிரி புக் பண்ணதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இவ்வளோ தேட்டரில் வந்து இவ்வளோ டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து சில நண்பர்கள், அப்போ நான் தேட்டரில் போய் காசு கொடுத்து வாங்குறேன்னா அது கணக்கில் வராது அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக சில தேட்டரில் அது கணக்கில் வராது. ஆனால் மோஸ்ட்லி 90% தேட்டரு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து போய் வாங்கினீங்கன்னா கூட கம்ப்யூட்டரில் பில் போட்டாங்க அப்படின்னா அங்கே புக் மை ஷோவில் அந்த சீட்டு வந்து ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அந்த சீட்டு வந்து ஆல்ரெடி ஆக்குபைடுன்னு வரும். ஸோ அது இங்கே வந்து ஆக்குபைடுன்னு சொல்லிட்டு கணக்கில் வந்துடும். ஸோ அதே மாதிரியே சில தேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வந்து டிக்கெட் கவுண்டரில் கொடுக்கறதுக்காக சில சீட்ஸை வந்து ஆன்லைனில் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதையுமே இவங்க கணக்கில் சேர்ப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் டிக்கெட்டு கவுண்டரில் கொடுத்து வாங்குகிற இந்த கணக்கு வந்து மோஸ்ட்லி 90% கணக்கில் வந்துடும், 10% கணக்கில் வராதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததாக ஆனந்த் எல்ராய் அவர்களோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் தனுஷ், சோனம் கபூர், அபய் டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ராஞ்சனா, அதாவது தமிழில் அம்பிகாபதி அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட வசூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டைமில் வந்து அந்த வைதிஸ் கொலவெறிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரீச் இருந்துச்சு தனுஷ் அவர்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு ஹிந்தி சினிமாவில் போய் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அம்பிகாபதி தமிழில் வந்து 1 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 90 லட்சம், இந்தியா முழுக்க 81 கோடி, அதாவது ஹிந்தியில் மட்டுமே 63 கோடி நார்த் இந்தியாவில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய வசூலுங்க. அதுக்கடுத்ததாக ஓவர்சீஸில் 13 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 94 கோடி, பட்ஜெட் அப்படிங்கிறது 36 கோடி. அதுக்கப்புறம் இந்தியில் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த படமே ஷமிதாப்னு ஒரு படம் பண்ணார். அது எதிர்பார்த்த அளவுக்கு போல். இப்போ கூட இதே டேரக்டர் தான், ஆனந்த் எல்ராய் தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிடியில் டேரெக்டாக வந்தது இந்த அட்ராங்கி ரே, நம்ம இவர் கூட அக்ஷயகுமார் கூட சேர்ந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த படமே எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஆனால் இந்த படம் அம்பிகாபதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு படமே தனுஷ் நார்த் இந்தியாவில் போய் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண திரைப்படமாக அமைஞ்சது. ஸோ உண்மையிலே இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இந்த படம் தமிழில் மேபி அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னாலுமே ஹிந்தியில் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்க.